Hello guys, welcome back to my YouTube channel. So after a long time நான் யூடியூபுக்கு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to make your first $1,000 with AI தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் AI டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கோடிங் நாலேஜ்லாம் இருக்கணும்னு தேவையில்ல, எக்ஸ்பென்சிவான கோர்ஸ் எடுத்து படிக்க தேவையில்ல, இல்லை ஒரு பிஸ்னஸ் டிகிரி இருக்கணும்னு தேவையில்ல. உங்ககிட்ட ஒரு ஃபோன் ஒரு லேப்டாப் வித் பெட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த 5 AI பிஸ்னஸை பற்றி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா AI content writing. So most of the companies don't want to spend 30 minutes of their time in scripting, editing and posting. நீங்கள் வந்து ஒரு ஹை வேல்யூ ஆஃபர் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு 30 டேஸ்க்கு வந்து கண்டென்ட் ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, வீடியோ கேப்ஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, கேரக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது, போஸ்ட் வந்து ஷெட்யூல் பண்ணுறது, அனலிட்டிக்ஸை செக் பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு ஆஃபர் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக பே பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த UGC கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் வந்து அவங்க ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷனல் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவாங்க. வீடியோ மூலமா யாராவது அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க சில கமிஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஏஐ மூலிமா ஈஸியாக ஒரு பிஸ்னஸாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து UGC ஸ்கிரிப்டை வந்து ChatGPT மூலிமா வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட முடியும். நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, பட் அவங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த சர்வீஸை எந்தெந்த பிஸ்னஸ்க்கு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டெக் கம்பெனி, சாஸ் ப்ராடக்ட்ஸ், ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஃபேஷன் பிராண்ட்ஸ், ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ், ட்ராவல் கம்பெனிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சர்வீஸை ஆஃபர் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ கிரியேஷன் ஏஜென்சி. நீங்கள் ஒரு பிராண்டுக்கு ஏஐ வீடியோ கண்டென்ட்டை வந்து சர்வீஸாக ஆஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு 4 ஏஐ டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ChatGPT. ஸோ இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு வீடியோ ஸ்கிரிப்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு விஷுவல்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணுறோம். சீன் பை சீன் இமேஜ் வந்து இது ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்மக்கிட்ட இமேஜஸ் ரெடி. ஸோ இந்த இமேஜஸை வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற இமேஜஸ் அப்லோட் பண்ணிட்டு இமேஜை வந்து வீடியோவாக ஜென்ரேட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ்ல மெட்டா ஏஐ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டோட்டலி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணலாம் வித்தவுட் எனி சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நம்மக்கிட்ட வீடியோஸ் ரெடி, பட் வாய்ஸ் ஓவர் வேணும்ல. 11 லேப்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் உங்கள் வீடியோ ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்கள் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் வந்து உங்களுக்கு தரும். MP3 நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வீடியோவும் ரெடி, வாய்ஸ் ஓவர் ரெடி. இப்போ நம்ம எடிட்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம CapCut யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த CapCut வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் VPN ஆன் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த CapCut ஆப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் கேப்ஷன் ஸ்டைல்ஸ் இருக்கும் அண்ட் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸை ஒரு பிராண்டுக்கு ஆஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 30 செகண்ட்ஸ் ரீல ஆஃபர் பண்ணலாம், 60 செகண்ட்ஸ் ரீல ஆஃபர் பண்ணலாம், யூடியூப் ஷார்ட்ஸ் ஆர் ஃபேஸ்புக் ஆட்ஸாக நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸை ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸ்க்கு ஏன் வந்து பிஸ்னஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கிரிப்ட், generating images, generating videos, editing, creating video captions, exporting video, இது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ இதை வந்து ஒரு சர்வீஸை ஒரு பிஸ்னஸ்க்கு ஆஃபர் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் சர்வீஸ்க்கு பே பண்ணுவாங்க. At last they just wanted a video to post it on their platform. Third one பார்த்தீங்கன்னா AI sales lead generator. நீங்கள் ஒரு AI prompt யூஸ் பண்ணி டார்கெட் பிஸ்னஸ் லிஸ்ட், டார்கெட் யூசர்ஸ் லிஸ்ட்லாம் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். Who can buy the product or a services. You can find business online and ask AI to analyze the business website using this prompt. Ask AI to act like a marketing consultant based upon the company website and find 3 opportunities to improve their marketing strategy. So as a result என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் இருக்காது, வெப்சைட் லோடிங் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அண்ட் கஸ்டமர்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸாக நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஆஃபர் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட் AI யூடியூப் சேனல். ஸோ யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது பாப்புலர் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோவோட கேப்ஷன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ கேப்ஷனை வந்து காப்பி பண்ணி ChatGPTயில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை மென்ஷன் பண்ணி லிட்டில் பிட் மாடிஃபை பண்ணி தர சொல்லுங்கள் ChatGPTயை. பிகாஸ் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் யூடியூப்பில். இந்த AI யூடியூப் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 AI டூல்ஸ் தேவை. ChatGPT to generate the video scripts, Google Gemini to generate images, 11 Labs பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸை வந்து வாய்ஸ் ஓவராக கிரியேட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஹிக்ஸ்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 4K ஹை குவாலிட்டி வீடியோ ஃபுட்டேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு.
இருக்குது. நீங்கள் ஹிக்ஸ்ஃபீல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிமிட் வந்து 2 credits தான். அதுக்கப்புறம் நீங்கள் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலி ஃப்ரீ தான். எவ்வளோ வீடியோ வேணாலும் ஜென்ரேட் பண்ண முடியும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வீடியோவை அப்படியே நம்ம காப்பி பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷன்ஸை லிட்டில் பிட் மாடிஃபை பண்ணுறோம். இந்த ஏஐ வீடியோஸ் மூலிமா நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற 4K வாட்சிங் ஹார்ஸ் டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ராடக்ட் கேட்லாக். ஒவ்வொரு ப்ராடக்ட் பிஸ்னஸுக்கும் ஒரு ப்ராடக்ட் கேட்லாக் கண்டிப்பாக தேவை. கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் கேட்லாக் க்ரியேட் பண்ணுறது ஈஸி. பட் இதே 500 to 1000 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதி ப்ராடக்ட் கேட்லாக் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஏஐ மூலிமா வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு 500 to 1000 ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட் கேட்லாக் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து 500 நியூ ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க அவங்க கேட்லாக்ல. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே ப்ராடக்ட் டைட்டில் இருக்கணும், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், எஸ்இஓ கீவேர்ட்ஸ், இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இருக்கணும், ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், ப்ராடக்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஒர்க் பண்ணணும்னா இது ஒரு பெரிய மேனுவல் ஒர்க். ஸோ இதை நீங்கள் வந்து ஏஐ மூலிமா ஒரு சர்வீஸாக நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு ஆஃபர் பண்ணலாம். இதுக்கு எந்த ஏஐ டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாட். ஸோ கிளாட் யூஸ் பண்ணி நீங்கள் வித்தின் செகண்ட்ஸில் இந்த ப்ராடக்ட் கேட்லாக்கை ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். கிளாட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஃபஸ்ட்டு $1000 ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.